Hi friends, welcome to my channel Jini's Ari Creatives. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா விசிட்டர்ஸும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரி ஒர்க் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்டு சாரியோட பிளவுஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதில் எப்படி நம்ம மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப சில பட்டு சாரி பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவும் ஸ்டோன் ஒர்க் உள்ள பட்டு சாரி எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதுல கண்டிப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிளவுஸ் பீட் பாத்தீங்கன்னா அதுல பேக் சைட்ல அந்த ஸ்டோன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு நெக் டிசைன் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நெக் டிசைனை எப்படி நாம அந்த நெக் டிசைன் நமக்கு தேவையில்ல ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி அதை வந்து நம்ம அந்த பிளவுஸ் பீட் கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு இப்ப நம்ம பாக்குறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிறேன்னா, ஒரு எக்ஸல் சைஸ் உள்ளவங்களோட பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஒரு பிளவுஸ் பீட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட், பேக், ஸ்லீவ் இது இவ்வளவு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வச்சு நம்ம எப்படி அந்த பிளவுஸ் பீட்ல மார்க்கிங் பண்ணிட்டு எப்படி நம்மளோட டிசைனை அதுல ட்ரேஸ் பண்ணி எப்படி நம்ம கட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அதுல ஃப்ரேம்ல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்ல நீங்க ஆரி காட்ல ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மெத்தடும் பண்ணிக்கலாம், இல்ல ஆரி ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எடுத்திருக்கிறது ஆரி ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட நான் கட் பண்ணி சார்ட் பேப்பர்ல கட் பண்ணி வச்சிருக்கிற பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு சார்ட் பேப்பர்ல கட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம அந்த ஸ்டோன் அவங்க வந்து நெக் டிசைனுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டிசைன் இல்லாம வேற பிளேஸ் நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய கிளாத்ல எப்படி நம்ம கட் பண்றதுக்கு எந்த ஷேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்க பேசிக்கா உங்களோட மெஷர்மெண்ட்ஸை வச்சு சார்ட் பேப்பர்லயோ இல்ல நியூஸ் பேப்பர் கட்டிங்ல போட்டாலும் சரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ் நாலுமே ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் வரும், ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட். பேக்குக்கு ஒரு பீஸ், ஸ்லீவுக்கு 2 பீஸ். இது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட அந்த துணிக்கு மேல கரெக்டா போட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் பாத்தீங்கன்னா கிராஸ்ல போடாதீங்க. பேக்குக்கு வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட் பீஸ்ல பேக் பார்ட் வரக்கூடியதை ஸ்ட்ரைட் பீஸ்ல போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராஸ்ல போட்டுக்கோங்க. கிராஸ்ல நம்ம கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவாங்க. கிராஸ் கட்டிங் பிளவுஸ் எப்பவுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால ஃப்ரண்ட்டையும் ரெண்டு ஃப்ரண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ்ல போட்டுக்கலாம். பேக்கை வந்து ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டு இப்போ நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லீவை வந்து ரெண்டு பார்டர்லயுமே ஸ்லீவா ரெடி பண்ணிருக்கிறேன். தென் பேக் பீஸ் ஸ்ட்ரைட் பீஸ்ல போட்டிருக்கிறேன். ஃப்ரண்ட்டை பாத்தீங்கன்னா கிராஸ்ல போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம பேக்ல வந்து நம்ம நெக் டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பேக்ல வந்து நெக் டிசைனுக்கு வந்து ஆரி ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆரி ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்றப்ப அது வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்லயே நம்ம என்ன பண்ணுவோம், ஆரி டிசைன் போடுவோம். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வராத மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இந்த ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டோன்ல வந்து ஸ்டோன் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோனை உங்களுக்கு ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால என்ன பண்ணிடலாம்னா அந்த ஸ்டோன் கொஞ்சம் வரதா இருந்துன்னா அந்த இடத்துல நீங்க போட்டுக்கோங்க. ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ணி கொஞ்சம் லைட்டா தண்ணியை நீங்க மேல விட்டுட்டு ஸ்டோனை கலட்டிட்டீங்கன்னா ஈஸியா ஸ்டோன் கலண்டுரும். இப்போ ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா எக்ஸஸா நமக்கு ஆரியில ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கீழே என்ன பண்ணிக்கோங்கன்னா வேஸ்டா உங்ககிட்ட லைனிங் கிளாத்தோ அல்லது பிளவுஸ்ல உள்ள பீச்சோ ஏதாச்சும் மீதி இருக்குன்னா இதுக்கு கீழே அட்டாச் பண்ணிட்டு ஆரி ஃப்ரேமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேக்கு, ஃப்ரண்ட், ஸ்லீவ் பார்ட்ஸ் இந்த மாதிரி பேப்பர் பட்டன்ல போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க இனி வந்து இப்ப நான் பேக் நெக்குக்கு வந்து டிசைன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த டிசைனை எப்படி நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளோட பிளவுஸ் துணியில என்ன பண்ணிருக்கிறோம்னா ஸ்லீவ் பார்ட் போட்டாச்சு, பேக் பார்ட் போட்டாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் போட்டாச்சு, எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு மேல நம்ம எப்படி ஆரி ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் பேக் பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல டிசைன் வருது, இப்போ உங்களுக்கு டிசைன் வரக்கூடிய பிளேஸ் பாத்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் ஏதாவது வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆரி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கை வந்து பேக் போர்ஷனுக்கு இந்த ஆரி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய ஆரி ஃப்ரேமோட சைஸ் வந்து பெரிய சைஸ் தான்.
18 சைஸ் ஃப்ரேம் எடுத்திருக்கிறேன். இது வந்து பேக் நெக்குக்கு ஏத்த மாதிரி நான் ஆரி ஃப்ரேமை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ணணுங்கிற தேவையில்ல. இனி நீங்க ஃப்ரண்ட்டுக்கு, அதாவது ஆரி போடுறப்போ எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பேக் நெக், ஃப்ரண்ட்ல வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வரக்கூடியது ரைட் சைடு பார்ட்டுக்கு வந்து ஆரியில வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரண்ட் நெக் போடுறப்ப இந்த பக்கம் பேக் சைடு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் இதுவும் இடையில வந்து மிங்கிள் ஆகாம இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பேக் பார்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த மாதிரி ஆரி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆரி ஃப்ரேமை ஃபர்ஸ்ட் கீழே ஃபுல் ரவுண்டா இருக்கிறத கீழே கொடுத்துக்கோங்க. உங்களோட துணிக்கு கீழே கொடுத்துட்டு ஸ்க்ரூ இருக்கக்கூடியத அந்த துணிக்கு மேல் பக்கமா வச்சுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூவை கொஞ்சம் நார்மலா டைட் பண்ணிட்டு அந்த துணியை இழுத்து நீங்க ஃப்ரேமை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி என்ன பண்ண போறேன்னா ஆரியில உள்ள டிசைனை வந்து நான் டிரா பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த டிசைனை கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ட்ரேஸ் பண்றேன். ஸோ அந்த டிசைன் நமக்கு கரெக்டா அந்த சென்டர் வந்து மேட்ச் ஆகணும் பார்த்துக்கோங்க. நம்மளோட துணியில நெக்குக்கு சென்டர் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ட்ரேசிங் பேப்பர்ல டிசைன் டிரா பண்ணியிருக்கிறேன். அந்த டிசைன்லயும் நெக்கோட சென்டரை கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஆரி ஃப்ரேம்ல வந்து உங்களோட துணி ரொம்ப டைட்டா இருக்கா, இடையில வந்து லூஸா இருந்து அப்படின்னா உங்களுக்கு டிசைன் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டிசைன் கண்டிப்பா நல்லா வராது லூஸா இருந்துச்சுன்னா. ஸோ எவ்வளவு தூரம் நீங்க டைட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேமை மாத்தி போட்டுட்டு துணியை நல்லா இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி நல்லா டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூவை ரொம்ப டைட் பண்ணாம கொஞ்சமா டைட் பண்ணிட்டு துணியை நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ல நீங்க கொட்டினா எப்படி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி உங்களுக்கு மேல் பக்கமா இருக்கக்கூடிய துணியில வந்து நீங்க கொட்டினா சவுண்டு கேட்கணும். ஸோ இப்போ பாருங்க கரெக்டா அந்த சென்டரை மட்டும் துணியிலையும் நெக்குக்கு சென்டரை கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கார்பன் ஷீட் எடுத்து நான் இந்த மாதிரி நெக்கு கரெக்டா சென்டர்ல இருக்குல்ல அதே ஷேப்ல அதே அளவுல 2 கார்பன் ஷீட், பெரிய ஷீட் கார்பன் ஷீட் எனக்கு கிடைக்கல, எனக்கு சின்ன கார்பன் ஷீட் தான் கிடைக்குது இப்போலாம். ஸோ இந்த கார்பன் ஷீட்டை கரெக்டா அந்த சென்டர் கரெக்டா வர்ற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுட்டு ட்ரேசிங் பேப்பர்ல நான் டிசைன் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே என்ன பண்ணிக்க போறேன், ஓகே இந்த ட்ரேசிங் பேப்பரை கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு மேல அப்படியே டிசைனை டிரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிசைன் டிரா பண்ணும்போதும் கரெக்டா பார்த்துக்கோ இந்த ஃப்ரேம்ல வந்து டச் ஆகாம டிசைன் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா நம்மளோட டிசைனை அப்படியே வச்சு டிரா பண்ணிக்கோங்க. இதே டிசைனோட நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோ இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே டிசைன் நம்ம எப்படி இந்த டிசைனை போடுறோம், என்ன பீட்ஸ் ஸ்டோன் சில்க் த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த மாதிரி கொண்டு வரோம் அது இருக்கு. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் நெக் எப்படி போட்டிருக்கோம், ஸ்லீவ் எப்படி போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோல நான் அதெல்லாம் அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த லிங்க் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஸோ நீங்க பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒயிட் கார்பன் ஷீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து நமக்கு துணி வந்து கிரீன் கலர் தான். ஸோ அதனால என்ன பண்ணீங்கன்னா ஒயிட் கார்பன் பேப்பர் நான் எடுத்திருக்கிறேன். பென்சில்ல வச்சு நீங்க டிரா பண்ணும்போது நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி டிரா பண்ணா போது இதுக்கு ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணா இது நமக்கு தெரியாது. இது வந்து ஒயிட் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் நம்ம ஸ்கூல்ல குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பென்சில் யூஸ் பண்றாங்களோ அந்த பென்சில் போதும். அந்த பென்சில் வச்சு நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காலாம் டிரா பண்ணணும் அவசியம் இல்லை. லைட்டா உங்களுக்கு ஒயிட் கார்பன் ஷீட்ல நீங்க டிரா பண்றது கிளியரா தெரியதான் செய்யும். ஸோ அதனால லைட்டா பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் போட்டா கூட இதை வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி டிரா பண்றது வந்து ரிமூவ் பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா லைட்டா டிரா பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ லைட்டா டிரா பண்ணாலும் நமக்கு தெரியும், ஏன்னா இது வந்து அழிஞ்சு போகாது. ஸோ அதனால லைட்டா டிரா பண்ணாலே போதும். இப்போ பாருங்க இந்த டிசைன் சைட்ல வந்து ஒரு பக்கம் மட்டும் டிசைன் வரும், மீதி உள்ள போர்ஷன் எல்லாமே ஒரு திலகம் ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கு மேல சுத்தி சீனி பாசியை வச்சு
குடுக்கறதா. இது வந்து சிம்பிள் டிசைன் தான். நம்ம இந்த நெக் டிசைன் போடுறது. இந்த டிசைனை எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு இந்த நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸ் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.